ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜீசஸ் பிளட் ஆஃப் வின்னிங் என்கின்ற இந்த யூடியூப் ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நீங்கள் செய்கின்ற எல்லாவித வேலையிலையும் ஆண்டவர் தான் உங்கள் கூட இருப்பாராக. இதோ இந்த நாள் தேவனுடைய வேத வார்த்தை கடந்து வருகிறது. பாருங்கள், மீகா 7:15 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. எகிப்து தேசத்தில் நடந்தது போல என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான ஒரு அற்புதம், நிறைய அற்புதம் இருக்குது. அதில் ஒரே ஒரு சின்ன குட்டியுண்டு ஒரே ஒரு வசனம், மீகா 7:15 பாருங்கள். எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே. ஆமாங்க, பாருங்கள், மோசே இருக்காரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் மன்னன்கிட்ட வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி வெளியே வருதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் நோக்கி அழுகுறாங்க. ஆனால் அவங்க நினைக்கல நாம் வெளியே வருவோம்னு சொல்லி நினைக்கல. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அற்புதமாக அவங்கள மோசையை ஒரு ஆளை வைத்து அவ்வளோ அத்தனை மனிதர்களையும் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் மன்னன்கிட்ட அவ்வளோ ஜனங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அருமையாக விடுதலை, மோசை மூலமாக விடுதலை வாங்கி வர வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் பண்ணார். அது மட்டும் இல்லை, இந்த சப்ஜெக்ட் பேசினா ரொம்ப பெருசாக போகும். அது மட்டும் அவங்க வரும்பொழுது ஃபஸ்ட்டு விட மாட்டேன்னு சொன்னார். இப்போ கோலை வச்சு பாம்பாக்குனது, அப்புறம் தண்ணீரை ரத்தமாக மாற்றினது, அப்புறம் செங்கடலை பிரிஞ்சுது, அப்புறம் வண்டுகள் வந்தது, நிறைய பெரிய விஷயம். அது இப்போ இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அதே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிய, தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். நீ ஆயத்தமா? ஆண்டவர் இங்கே மீகா 7:15 சொல்லப்பட்டது போல எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய நினைக்கிறார். உன் அதிசயங்களை பானம் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார். நீ ஆயத்தமா? ஆயத்தப்படுங்க. வீட்டை குறிச்சியும், வேலை ஸ்தானத்தை குறிச்சியும், சொந்த பந்தங்களை குறிச்சியும் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அதிசயத்தை காண செய்த தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை காண செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு அருமையான வேத வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.